இந்த உலகத்தில் நீ புதுசா ஏதாவது செய்ய ஆரம்பிச்சா முதலில் என்ன நடக்கும் தெரியுமா? கேலி, விமர்சனம், சந்தேகம். உன்னால முடியாது, நீ எதுவும் ஆகஸ்ட் மாட்டே. இந்த வார்த்தைகள் உன்னை உடைக்க வராது, உன்னை ஸ்ட்ராங் ஆக்க வருது. ஒரு சிங்கம் நடக்கும்போது நாய்கள் குரைக்கும். ஆனா சிங்கம் திரும்பி பார்க்காது. நீயும் அப்படித்தான் இருக்கணும். ஒவ்வொரு கேலியையும் மாற்று. உன்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறவங்க ஒரு நாள் உன்னோட சக்சஸ் பார்த்து ஷாக் ஆகணும். ஆனா அதுக்காக இன்று சாக்ரிஃபைஸ் வேணும். ஸ்லீப் சாக்ரிஃபைஸ், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ், எக்ஸ்கியூசஸ் சாக்ரிஃபைஸ். பல பேருக்கு ட்ரீம் இருக்கும். ஆனா ஃபியூ பேர்தான் டெய்லி ஒர்க் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் அதுதான். உன் பேரண்ட்ஸ் உன்னை நம்பி வாழ்றாங்க. அவர்களோட கண்ணீருக்கு பதில் உன் சக்சஸ் ஆகணும். நீ இப்போ போறியா? பரவாயில்லை. ஆனா ஸ்டாப் ஆகாதே. ஒரு கார் போகலாம். ஆனால இருந்தா டெஸ்டினேஷன் அடையும். நின்ற கார் எங்கும் போகாது. தோல்வி வந்ததா? சரி. அது எக்ஸ்பீரியன்ஸ். அது லெசன். அது ஸ்ட்ரென்த். ஒரு நாள் நீ வெற்றி அடைந்த பிறகு இன்று உன்னை இக்னோர் பண்ணவங்க உன்னோடக்கு கிளாப் அடிப்பாங்க. ஆனா அந்த நாள் வர இன்று டிசிப்ளின் வேண்டும். மார்னிங் ஏர்லி எழு. ஃபோன் யூசேஜ் குறை. உன் கோல் மீது ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு ஈகிள் புயல் வந்தால் பயப்படாது. அதை பயன்படுத்தி இன்னும் உயரம் பறக்கும். அதே மாதிரி உன் ப்ராப்ளம்ஸ் உன்னை உயர்த்தப் போகுது. நீ டயர்ட் ஆகலாம். ஆனா குவிட் பண்ணாதே. நீ அழலாம். ஆனா ஸ்டாப் ஆகாதே. ஏன்னா உன் ஃபேமிலி ஃபியூச்சர், உன் ட்ரீம், உன் வாழ்க்கை, அது எல்லாம் உன் கையில்தான் இருக்கு. நினைவில் வை, லேட் சக்சஸ் இஸ் ஸ்டில் சக்சஸ். ஒரு நாள் நீ உன்னை நினைச்சு பெருமைப்படுவாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.